மற்றும் சில உலக அரசியல் நிகழ்வுகளோடு தமிழ் டைம்ஸுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற பதற்ற நிலையானது பேச்சுவார்த்தை மூலமாக ஓரளவு தணிக்கப்படலாம் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் இப்பொழுது அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் அதே போன்று அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது இது ஒரு யுத்தமாக நிச்சயமாக உருவெடுக்கும் என்பதை நாங்கள் திடமாக நம்பலாம். இந்த யுத்தம் மூலமாக இருந்தால் நாங்கள் ஏற்கனவே சில காணொலிகளில் சொல்லியதை போன்றோ இது இரு நாடுகளுக்கும் இடையிலான யுத்தமாக அல்லாமல் ஒரு பிராந்திய ரீதியான யுத்தமாக மாறி அது உலக வல்லரசுகளையும் இந்த யுத்தத்திற்குள் கொண்டு வந்து தள்ளிவிடலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். காரணம், இப்பொழுது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கப்பலாக காணப்பட்ட USS ஆப்ரஹாம் லிங்கன் அரபிக் கடலிலிருந்து பசிபிக் கடலை நோக்கி ஓரளவு பின்னோக்கி சென்றிருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தை சீனாவினுடைய அதிநவீன ராணுவ கப்பல் வந்து நிரப்பி இருக்கிறது. டா யாங் இ ஹாவ் என்று சொல்லக்கூடிய இந்த சீனாவினுடைய கப்பல் பல்வேறு வகையிலும் அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல்களான USS ஆப்ரஹாம் லிங்கன் அதே போன்று USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் ஆகிய இரு கப்பல்களையும் விட மிகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அதே போன்று அவர்களுடைய ராணுவ பலத்திலும் முன்னேறியதாக பலரும் சுட்டி காட்டுகின்றார்கள். குறிப்பாக இந்த கப்பலை பொறுத்தவரைக்கும் சுமார் 112க்கு மேற்பட்ட செங்குத்தான ஏவுகணை தளங்களை கொண்டிருக்கின்றது. அதே போன்று எந்த ஒரு தாக்குதலை முறையடிக்கக்கூடிய வகையிலான வான் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அங்கு காணப்படுகிறதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் இந்த கப்பலுடைய வருகையை பொறுத்தவரைக்கும் இது ஈரானுக்கு பல்வேறு உலக தகவல்களை அவர்கள் இரகசியமாக வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இதே போன்று அவர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். ஆபரேஷன் சிந்து என்ற அடிப்படையில் இந்தியா இந்த தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த நேரம் பாகிஸ்தானுக்கு தேவையான அனைத்து உளவு தகவல்களையும் சீனா வழங்கி இருந்தது. எனவே பாகிஸ்தான் இந்த போரிலே ஓரளவு தன்னுடைய நிலையை அவர்கள் உறுதியாக வைத்திருந்தார்கள். அதே போன்று சீனாவினுடைய உளவு தகவல்கள் இந்த ஈரானுக்கு கட்டாயமாக வழங்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. எனவே இந்த கப்பலை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அந்த இடத்திலே இருப்பது ஈரானுக்கு வரைக்கும் மிகவும் மானசீக ரீதியாக பலம் பொருந்திய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதே போன்று சீனாவினுடைய இந்த கப்பல் அங்கு காணப்படுகின்ற போது அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலோ அல்லது அவர்களுடைய ஏனைய அடுத்த கப்பல்களோ அந்த இடத்தில் வந்து நிற்க முடியாது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளலாம். எனவே சீனாவினுடைய அந்த முக்கியமான கப்பல் அங்கு தரித்து நிற்கின்ற போது அமெரிக்காவுடைய கப்பல்கள் அங்கு சுதந்திரமாக நடமாடுவதற்கு பெரும் தடையாக நிச்சயமாக அமையும். சீனாவை பொறுத்தவரைக்கும் இந்த கப்பலை அங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதற்கு அவர்கள் பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக வெனிசுலாவிலே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தை அமெரிக்கா ஏற்படுத்தியதன் பின்னால் சீனாவுக்கு அங்கிருந்து செல்கின்ற எண்ணெய்கள் குறைந்திருக்கின்றன. எனவே ஏனைய எண்ணெய்களை பொறுத்தவரைக்கும் சுமார் 80 விதமான எண்ணெய்களை அவர்கள் ஈரானிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றார்கள். எனவே ஈரானும் அமெரிக்காவினுடைய கைகளுக்கு சென்று விட்டால் பெரும் ஒரு சரிவினை, பொருளாதார ரீதியான சரிவினை சீனா எதிர்கொள்ளும். எனவே அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தங்களாலான தொழில்நுட்ப ரீதியான அதே போன்று ஏனைய உதவிகளை அவர்கள் ஈரானுக்கு நிச்சயமாக வழங்குவார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பலாம். நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களை நாங்கள் பார்க்கின்ற போது நிச்சயமாக ஒரு யுத்தத்திற்கான எல்லா தயார்படுத்தல்களையும் அமெரிக்கா செய்து முடித்திருக்கிறது என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். காரணம், அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை ஓமானுடைய தலைநகரில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை அவர்களுக்கு தேவையான ராணுவ ரீதியான ஏற்பாடுகளையும் அதே போன்று ராணுவ தளபாடங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். இந்த நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் ஒரு அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஈரானில் தாக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். அதே போன்று எந்தெந்த இடங்கள் இங்கு தாக்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான விடயங்களையும் அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த முறை அவர்கள் 12 நாள் யுத்தத்தின் போது இறுதியாக B-2 விமானங்களை கொண்டு முக்கியமான அணு உலைகளை தாக்கி இருந்தார்கள். ஆனால் இம்முறை அணு உலைகளை தாண்டி ஏவுகணைகள் அதே போன்று ட்ரோன்கள் உற்பத்தி செய்கின்ற இடங்களை அவர்கள் தாக்குவதற்கு தங்களுடைய இலக்குகளாக வைத்திருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் இந்த ட்ரோன்கள் உற்பத்தி செய்கின்ற அதே போன்று விமானங்களால் கொண்டு போட்டு அழிக்க முடியாத மிக ஆழமான உற்பத்தி தளங்களையும் அவர்கள் தங்களுடைய விசேட இராணுவ படையை கொண்டு அந்த இடங்களை தாக்குவதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே போன்று அமெரிக்காவுடைய டெல்டா படையை அவர்கள் ஈரானை சுற்றி இருக்கின்ற சில நாடுகளில் முக்கியமாக வைத்திருக்கிறார்கள். தேவையான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அங்கு அந்த படையை அனுப்பி முக்கியமான தலைவர்களை அவர்கள் இரவோடு இரவாக தூக்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் செய்திகளை வெளியிட்டிருக்கு. அதே போன்று இந்த IRGC-யினுடைய முக்கியமான கட்டளை தளங்கள், ராணுவ மையங்களையும் இந்த தாக்குதலுக்குரிய பட்டியலிலே அவர்கள் சேர்த்திருப்பதாகவும்
தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் ஈரானுடைய அஃப்க் செய்தித்தளம் மிக முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அதுதான் இஸ்ரேலினுடைய முக்கியமான அவனுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உட்பட 7 முக்கியமான நபர்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டு அவர்கள் சட்ட ரீதியாக தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள், இவர்கள் இல்லாவிட்டால் தான் உலகம் நிம்மதியாக இருக்கும் என்ற ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இது இஸ்ரேலுக்குள் இது ஒரு பதற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். பெஞ்சமின் நெத்தன்யாகு மொசாட்டினுடைய தலைவர், ராணுவ செயலாளர், அதே போன்று ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை விமானப்படை தளபதி உட்பட சுமார் 7 பேருடைய படங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இதே போன்று ஒரு படத்தை இஸ்ரேலுடைய சேனல் 12 வெளியிட்டிருந்தது. அதில் குறிப்பாக ஈரானுடைய முக்கியமான தலைவர்கள் ஆயத்துல்லா அலி கொமைனி தொடக்கம் ஏனைய தலைவர்களை அவர்கள் வெளியிட்டு இவர்கள் அனைவரும் இந்த உலகத்திலிருந்து அவர்கள் நீக்கப்படுவார்கள் என்ற முக்கியமான செய்தியோடு அந்த செய்தி புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு பதிலளிக்கும் முகமாகவே ஈரான் இத்தகைய படங்களை வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் அண்மையில் ஈரானில் ஏற்பட்ட மக்கள் புரட்சி தொடர்பாக பல்வேறு தகவல்களை அறிந்திருப்பீர்கள். ஆனால் அது தொடர்பான மிக முக்கியமான செய்தி ஒன்றை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய நிதிச் செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அவர்கள் மிக முக்கியமான ரகசிய விடயம் ஒன்றை இன்று காங்கிரஸிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் சொல்கிறார், ஈரானில் மக்கள் புரட்சியை ஏற்படுத்துவதற்காக செயற்கையாக அங்கு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய திரைசேரி அங்கு திட்டமிட்ட அடிப்படையில் டாலருக்கான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த டாலருக்கான தட்டுப்பாட்டை தொடர்ந்து அங்கு சில வங்கிகளும் முழுமையாக மூடப்படுகின்ற நிலைமை காணப்பட்டது. அந்த முழுமையாக மூடப்படுகின்ற செய்தி கேட்டு பொதுமக்கள் நிறைய பேர் அங்கு தங்களுடைய பணங்களை அவர்கள் மீள பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்தார்கள். அதில் பலர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே ஈரானில் ஏற்படுத்தப்பட்டது ஒரு செயற்கையான ஒரு பொருளாதார சிக்கல். அந்த சிக்கலை தொடர்ந்து அங்கு மக்கள் எழுச்சியை அவர்கள் தங்களுடைய சார்பாக பயன்படுத்தி கொண்டு அங்கிருக்கின்ற ஈரானுடைய அரசியை அவர்கள் நீக்குவதுதான் முழுமையான நோக்கமாக காணப்பட்டது. எதிர்வருகின்ற நாட்கள் மிக முக்கியமான சில அரசியல் மற்றும் ராணுவ ரீதியான மாற்றங்களை செய்ய இருக்கின்றது. எனவே ஈரான் அங்கிருந்து சொல்கின்ற செய்திகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எந்த வகையான தாக்குதலையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களாக இருக்கலாம் அல்லது ராணுவ ரீதியான எந்த படையெடுப்பையும் நாங்கள் வெற்றிகரமாக எதிர்கொள்வோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கடந்த காலங்களுடைய அவர்களை வரலாற்றை பார்க்கின்ற போது மிகவும் உறுதியான மனநிலையுடன் அந்த போராட்டத்தை அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் கடந்த 12 நாள் யுத்தத்தின் போது ஆரம்பத்தில் அவர்களுடைய தலைவர்கள் எதிர்பார்க்காத வகையில் மொசாட்டினாலும் அமெரிக்காவினுடைய CIA-யினாலும் கொலை செய்யப்பட்டிருந்தார்களும் மிக குறுகிய காலத்திற்குள்ளால் தங்களை அவர்கள் மீள புனரமைத்துக் கொண்டு அந்த 12 நாள் யுத்தத்தை அவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். எனவே வருகின்ற அமெரிக்கா ஈரான் மீது ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் இரு நாடுகளுக்கு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் மிக ஒரு யுத்தமாக அமையும். காரணம், இதில் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலை தோற்றுவிட்டால் அவர் உலக ஒழுங்கிலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே நேரம் இதில் ஈரானுடைய வெற்றியை பொறுத்தவரைக்கும் அதுவும் அவர்களை இந்த மத்திய கிழக்கிலே எப்பொழுதுமே ஒரு முக்கியமான கட்டளையிடும் இடத்திற்கு அவர்களை மாற்றும் என்பது முக்கியமானது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் வரும் காலங்கள் எவ்வாறு அமைப்போம். பல எதிர்பார்ப்புகள் மற்றும் மாற்றங்களுக்கு மத்தியில் நடந்து முடிந்திருக்கின்றது பங்களாதேஷனுடைய பொது தேர்தல். சுமார் 15 வருடங்களாக தொடர்ந்தேர்ச்சியாக ஆட்சியில் இருந்த ஷேக் ஹசீனாவுடைய அரசை, அவாமி லீக் கட்சியில் தலைமையில் அமைந்த அரசை ஜெனரேஷன் Z என்று சொல்லப்படுகின்ற புதிய இளைஞர் சமூகம் ஒன்று அவர்கள் மக்கள் எழுச்சியாக அதனை கொண்டு வந்து அந்த ஆட்சியை உடனடியாக பங்களாதேஷில் இருந்து அகற்றியிருந்தார்கள். அதே நேரம் இந்த ஆட்சியினுடைய பிரதமராக காணப்பட்ட ஷேக் ஹசீனா உடனடியாக தப்பி இந்தியாவுக்கு சென்றிருந்தார் என்ற விடயங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதனை தொடர்ந்து அங்கு முகமது யூனுஸ் என்று சொல்லப்படுகின்ற நோபல் பிரைஸ் பெற்ற ஒரு பொருளியலாளர், இவர் இடைக்கால அரசனுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். சுமார் 1.5 வருடங்கள் கழித்து கடந்த 12ஆம் தேதி வியாழக்கிழமை அங்கு பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இந்த பொதுத் தேர்தலை பொறுத்தவரைக்கும் உலகளவில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திய இந்த தேர்தலாக காணப்பட்டது. ஏனென்றால் இந்த தேர்தலில் BNP கட்சி மற்றும் ஜமாத் இஸ்லாமி தலைமையிலான கூட்டணி ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையில் தான் ஆரம்பத்தில் இருந்து போட்டி மிக வலுவாக காணப்பட்டது. எனவே இருவரும் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ள முடியாது என்ற ஒரு நிலை காணப்பட்டது. குறிப்பாக சுமார் 300 தொகுதிகள் அங்கு காணப்படுகின்றன. அதில் ஒரு தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் மரணித்ததன் காரணமாக 299 தேர்தல் தொகுதிகளில் அங்கு தேர்தல் நடந்து முடிந்தது. தேர்தல் பொறுத்தவரைக்கும் சுமார் 60% மக்கள் அங்கு வாக்களித்திருந்தார்கள். இது கடந்த முறை நடந்த தேர்தலை விட சற்று அதிகமான தொகையாக. ஆனால் ஒரு மக்கள் புரட்சிக்கு பிறகு அங்கு ஏற்பட்ட முதலாவது தேர்தலாக இருந்தாலும் மக்கள் வாக்களிப்பதற்கு பெரும் ஆர்வம் காட்டினார்களா என்ற கேள்விக்குறி இருக்கிறது. காரணம், 60% மக்கள் தான் வாக்களிப்பதற்காக சென்றிருந்தார்கள். 299 தொகுதிகளில் 212 தொகுதிகளை கொண்டு BNP கட்சி பெரும்பான்மை 3-2 பெரும்பான்மையுடன் அவர்கள் வெற்றி பெற்று
இருக்கிறார்கள். அவர்களோடு போட்டியிட்ட ஜமாதே இஸ்லாமி இவர்கள் 11 ஏனைய சிறிய கட்சிகளை இணைத்துதான் அவர்கள் இந்த தேர்தலில் களங்கண்டிருந்தார்கள். அவர்கள் 77 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே ஜமாதே இஸ்லாமி தொடர்பாக ஆரம்பத்தில் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் பெரிதாக அந்த அந்த எதிர்பார்ப்பு வாக்குகளாக மாறவில்லை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக பங்களாதேஷில் இருக்கின்ற இந்துக்கள், அதே போன்று அவாமி லீக் கட்சியினுடைய முக்கியமான அவாமி லீக் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இந்த முறை பிஎன்பிக்கு தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் ஜமாதே இஸ்லாமி அங்கு ஒரு மிக முக்கியமான எதிர்க்கட்சியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதும் நன்று உற்று கவனிக்கத்தக்க விடயம். இந்த தேர்தல் வெற்றியினூடாக பிஎன்பி தங்களுடைய முன்னணி தலைவராக கருதப்படுகின்ற தாரிக் ரஹ்மான் அவர்கள் தான் பிரதமராக பங்களாதேஷனுடைய பிரதமராக வருவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் 3.5 தசாப்தங்களுக்கு பிறகு 35 வருடங்களுக்கு பிறகு பங்களாதேஷ் ஒரு ஆண் பிரதமரை காண்கிறது என்றால் மிகவும் சுவாரஸ்யமான தகவல். காரணம், இதற்கு முன்பு காலிதாசியா அதே போன்று ஷேக் ஹசீனா ஆகிய இருவரும் தான் மாறி மாறி அங்கு பிரதமராக இருந்து வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது பிரதமராக எதிர்பார்க்கப்படுகின்ற தாரிக் ரஹ்மானை பொறுத்தவரைக்கும் இவர் காலிதாசியாவினுடைய மகனாக காணப்படுகின்றார். அவாமி லீக் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் சுமத்தி இருந்தார்கள். குறிப்பாக குண்டுவெடிப்பு, அதே போன்று பண மோசடி போன்ற விடயங்களில் அவரை சம்பந்தப்படுத்தி ஆயுள் தண்டனை விதித்திருந்தார்கள். ஆனால் 2024 ஆண்டு ஏற்பட்ட இடைக்கால அரசின் தீர்மானத்தின்படி இவை அனைத்தும் அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு குற்றச்சாட்டுகளாக கணிக்கப்பட்டு அவர் அதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தார். ஆனால் பெரும் சவால்கள் நிறைந்த பங்களாதேஷனுடைய ஆட்சியை எவ்வாறு தாரிக் ரஹ்மான் வெற்றிகரமாக கொண்டு செல்லப் போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான $1 மில்லியன் கேள்வியாக காணப்படுகின்றது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு அங்கு சீர்குலைந்திருக்கின்றது. அதே போன்று பொருளாதார ரீதியில் அவர்கள் மிகவும் சிக்கலான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தான், இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளினுடைய வெளிநாட்டு கொள்கையை எவ்வாறு அவர்கள் ஈடு செய்ய போகிறார்கள், சமாளிக்க போகிறார்கள் என்பது மிகவும் முக்கியமானது. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே இந்தியாவினுடைய பிரதமர் மோடி உடனடியாக முதலாளாக சென்று வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் தாரிக் ரஹ்மான் அவர்களுக்கு. இது ஒரு விடயத்தை முக்கியமாக சொல்லி காட்டுகின்றது. இந்தியா பங்களாதேஷை தன்னுடைய பக்கத்திற்கு இழுத்துக் கொள்வதற்காக முயற்சிக்கின்றது. எனவே இருக்கின்ற காலங்கள் எவ்வாறு அந்த மக்களுடைய புரட்சியினுடைய ஆசையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைய போகின்றதா, அல்லது அந்த மக்களுடைய புரட்சியினுடைய நோக்கத்தை அடைந்து கொள்கின்ற ஒரு தேர்தலாக இது அமைந்ததா? வருகின்ற தலைவர்கள் மக்களுடைய தேவைகளை விளங்கிக் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தங்களுடைய ஆட்சிகளை அமைத்துக் கொள்ளப் போகிறார்களா என்ற விடயங்களை பொறுத்திருந்து பார்ப்போம். காலம்தான் இதற்கான பதிலை சொல்ல வேண்டும். மற்றும் சில முக்கியமான வெளிநாட்டு சம்பந்தமான அரசியல் தகவல்களோடு இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.